ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது என்னோடு நீ இருந்தால் தொடர்கதையின் அத்தியாயம் 3. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். 6 மாதங்களுக்கு பிறகு வருண் எப்போதும் போல தனது ராயல் என்ஃபீல்டில் ஆஃபீஸ்க்கு சென்று கொண்டிருந்தான். அப்போது அவன் செல்போனில் அழைப்பு மணி அடிக்க தனது பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு தனது போனை எடுத்து காதில் வைக்க மறுபக்கம் இருந்து சுபாவின் குரல் கேட்டது. சுபாவின் குரலில் ஏதோ தடுமாற்றம் தெரிந்தது. அதை அறிந்த வருண், ஏய் சுபா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்று வருண் கேட்டதும் கவலை கலந்த குரலில், அண்ணா, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஏய் சுபா, நீ என்ன சொல்ற? அம்மாக்கு என்னாச்சு? தெரியலண்ணா, நீ மும்பை போனதுலேருந்து அம்மா சரியா சாப்பிட்றதே இல்லை. எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே யோசிச்சுட்டு அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறதே இல்லை. இன்னைக்கு காலையில் கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாங்க. நீ உடனே கிளம்பி வாண்ணா என்று அழுது கொண்டவாறே சுபா கூறியதும் காலை கட் செய்து தனது பைக்கில் புயல் போல விரைந்து சென்றான். ஆபீஸில் நடந்தவற்றை கூறிவிட்டு மும்பையிலிருந்து தன் அம்மாவை காண புறப்பட்டான். சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் வருணின் அம்மா சிகிச்சைக்காக அட்மிட் செய்யப்பட்டிருந்தார். சென்னையை வந்தடைந்த வருண் தன் அம்மாவை காண அந்த மருத்துவமனைக்குள் விரைந்து ஓடினான். ஐசியு அறைக்கு வெளியே தனது தந்தை மற்றும் தங்கை சுபாவை கண்ட வருண் மிகுந்த பயத்துடன் அவர்கள் அருகில் சென்றான். வருணை பார்த்த சுபாவும் ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து தன் அம்மாவின் நிலையை எண்ணி அழ ஆரம்பித்தாள். ஏய் சுபா, அழாத, அம்மாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? என்று பதட்டத்துடன் கேட்ட வருணை பார்த்து, தெரியலண்ணா, அம்மாக்கு நிறைய டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க, ரிப்போர்ட் வந்தாதான் எதையும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று மறுபடியும் அழ ஆரம்பித்தாள். சுபா சொல்வதை கேட்ட வருணின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. வருண் எதற்கும் கண் கலங்கி வருந்தும் ஆள் கிடையாது. ஆனால் என்று தன் அம்மாவின் நிலையை எண்ணி அவன் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. சிறிது நேரம் சென்றது. இப்போது அந்த ஐசியு அறையில் இருந்து டாக்டர் தன் கையில் ரிப்போர்ட்டுடன் வெளியே வந்தார்கள். அவர்களை கண்ட வருண் விரைந்து அவர்களின் அருகில் சென்றான். டாக்டர், அம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அவங்க நல்லா இருக்காங்கல்ல? என்று பதட்டத்துடன் கேட்ட வருணை பார்த்து, வருண், ரிலாக்ஸ். இப்போயே அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, சரியாக சாப்பிட்றதில்லன்னு நினைக்கிறேன். அப்புறம் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவோம். ஒரு 2 days கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஆனால் இதுக்கப்புறம் அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது என்று சொல்லிவிட்டு மருத்துவர் அங்கிருந்து புறப்பட்டார். வருண் மருத்துவமனையில் தன் அம்மாவின் அருகிலேயே இருந்து அவரை கவனிக்க ஆரம்பித்தான். 2 நாட்கள் கழித்து பார்வதியை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து சென்றனர். வீட்டிலும் வருண் தன் அம்மாவை அவனே கவனிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் காலையில் வருண் தன் அம்மாவுக்காக உணவை தட்டில் எடுத்துக்கொண்டு அவரின் அருகே சென்று அவன் அம்மாவிற்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான். அப்போது அவன் அம்மா பார்வதியோ அதை சாப்பிட மறுத்தார். அம்மா, என்ன இது? கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்போ தானே டேப்லெட் போட முடியும். எனக்கு எதுக்கட டேப்லெட்லாம்? நானே சீக்கிரம் போய் சேர்ந்துடலான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். இதில் சாப்பாடு டேப்லெட் எல்லாம் ரொம்ப முக்கியம் என்று அழுத்து கொண்டவாறே கூறினார். மா, எதுக்குமா இப்படி பேசுறீங்க? பின் என்னடா, நீ தான் நாளைக்கு மும்பை கிளம்பிட்டீல, நீ போடா. நான் மறுபடியும் இங்கே தனியாக உட்காந்து உன்னையே நினச்சிட்டு போய் சேர்ந்துடுறேன். மா, எதுக்குமா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க. ஏண்டா, நீ மட்டும் உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணதுனால இத்தனை வருஷம் அடம் பிடிச்சிட்டு எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தேல. நான் உன் அம்மாடா, உனக்கு மேலே எனக்கு அடம் பிடிக்க தெரியும் என்று பார்வதியும் கோபத்துடன் வருணை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்.
தன் அம்மாவின் இந்த செய்கையால் ஆத்திரம் கொண்ட வருண் தனது கையில் இருந்த தட்டை கோபத்தில் தூக்கி வீசினான். அப்போது அவன் அருகே நின்று கொண்டிருந்த சுபா வேகமாக தன் அண்ணனின் அருகே சென்று அவனை சமாதானப்படுத்த முற்பட்டாள். அண்ணா, என்ன ஆச்சுண்ணா உனக்கு? ஏன் இப்படி கோவப்படுற? அம்மா உன் மேல இருக்கிற பாசத்துல தான் இந்த மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோண்ணா. இன்னும் எத்தனை நாளைக்கு எங்களை விட்டு இப்படி தனியா இருக்க போற? என்று சுபா கூறியதை கேட்டு சற்று அமைதியாக யோசிக்கத் தொடங்கினான் வருண். அங்கே அழுது கொண்டிருந்த அவன் அம்மாவின் அருகே சென்று மண்டியிட்டவாறு, மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏதோ கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ப்ளீஸ்மா, என்னை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நீங்கள் தான் முக்கியம். உங்களை தாண்டி எனக்கு எந்த பிடிவாதமும் அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணோம் சொல்லுங்கம்மா என்று சாந்தமாக கேட்ட தன் மகனை பார்த்து, வருண், எனக்கு உங்களை விட்டா வேற யாருடா இருக்கா? இன்னும் நான் இருக்க போறது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாள் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அம்மா கூடயே இருடா. அம்மா விட்டு போயிடாத வருண். கொஞ்சம் யோசிச்சு பாருடா. உன் வயசு பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம்தான் வரும். எனக்கும் என் பையன் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்காதா? அது ஏன்டா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற என்று வருணின் அம்மா கூறியதும், இங்க பாருங்க, இப்போ என்ன, நான் உங்க கூடவே இருக்கணும், அவ்வளோதானே? நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கேன். உங்க பக்கத்துல இருந்து உங்களை நானே பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த கல்யாணத்தை பற்றி மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் வருண். சுபா, என்னடி இது? இவ எத்தனை தடவை சொன்னாலும் அவன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அவனோட லைஃப்பை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறான். இதுக்கு மேலே என்னடி பண்ணுறது என்று பார்வதி தன் மகளான சுபாவிடம் பேசிக் கொண்டிருக்க, சுபாவும், அம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இத்தனை வருஷம் அண்ணா நம்மளை பிரிஞ்சிருந்தான். ஆனால் இப்போ மனசு மாறி நம்ம கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டான்ல, அதே மாதிரி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். கூடி சீக்கிரம் மனசு மாறி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவான். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. வேலை வேலைக்கு கரெக்டாக மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கணும். அதனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குணமாகிற வரைக்கும் நானும் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் என்று சுபாவும் தன் அம்மாவிடம் கூறிக்கொண்டிருந்தாள். இப்படியே சிறிது நாட்கள் சென்றன. வருண் மும்பையில் உள்ள தனது வேலையை விட்டுவிட்டு தன் அம்மாவின் அருகிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். ஒரு காலை வேளையில் வருண் வேலைக்கு கிளம்பிவிட்டு தனது பைக்கை ஸ்டார்ட் செய்து புறப்பட தயாரானான். அப்போது அவன் தங்கை சுபா, அண்ணா, அண்ணா, ஒரு நிமிஷம் நில்லு என்று கூறி அவன் அருகில் ஓடி வந்தாள். ஏய் சுபா, என்னாச்சு? என்ன வேணும்? அண்ணா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. இந்நேரம் என்னோட பஸ் கிளம்பி இருக்கும். அதனால என்னை காலேஜில் மட்டும் ட்ராப் பண்ணிடுறேன் ப்ளீஸ். ஏய் சுபா, ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் நீயே ஒழுங்காக கரெக்ட் டைமுக்கு கிளம்பாம பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு இருக்க. உங்ககிட்ட படிக்கிற பொண்ணுங்க எப்படி கரெக்டாக இருக்கும்? ஐயோ அண்ணா, அதை பற்றி உனக்கு என்ன கவலை? எனக்கு டைம் ஆச்சு. ஒழுங்கா என்னை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு நீ வேலைக்கு போ என்று கூறிவிட்டு அவன் பைக்கில் ஏறி அமர்ந்து கொண்டாள். வருணின் பைக் சுபா பணிபுரியும் காலேஜை நோக்கி விரைந்து சென்றது. அந்த கல்லூரி வளாகத்தினுள் வருணின் பைக் உள்ளே நுழைந்ததும் அந்த கல்லூரியில் இருந்த சில பெண்கள் வருணையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். வருண் அழகான ஒரு ஃபார்மல் ஷர்ட்டில், கையில் தங்க நிற பிரேஸ்லெட், மற்றொரு கையில் வாட்ச், கழுத்தில் அழகிய மெல்லிய தங்க நிற சங்கிலியுடன் பார்ப்பதற்கு அவ்வளவு ஸ்டைலிஷாக ஒரு ஹீரோ போல தனது பைக்கில் என்ட்ரி கொடுக்க, அங்கிருந்த கல்லூரி பெண்கள் அனைவரும் தங்களை மறந்து வருணை சைடடிக்க ஆரம்பித்தனர். இது எதுவும் கண்டு கொள்ளாத வருண் தனது வண்டியை நிறுத்தி சுபாவை இறக்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட தயாரானான். வருணின் பைக்கை விட்டு இறங்கிய சுபாவும்
அந்த வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது எதிரே வந்த ஒரு மாணவியின் மீது இடிக்க அவள் கையில் இருந்த புத்தகங்கள் கீழே விழுந்தது. புத்தகங்கள் கீழே விழுந்தது கூட தெரியாமல் அந்த மாணவியோ வருணையே ரசித்தபடி பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இதை கவனித்த சுபாவும், ஏ நித்யா, நடந்து வரும்போது பார்த்து வர மாட்டியா? உன் கவனம்லாம் எங்க இருக்கு என்று அவளை திட்டிக் கொண்டிருக்க, நித்யாவின் கண்களோ தன்னை மறந்து வருணையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். ஏ நித்யா, உன்கிட்ட தான் பேசுறேன். என்னாச்சு உனக்கு? எங்க பார்த்துட்டு இருக்க? மேம், ஆமா, அது யாரு உங்களை இப்போ ட்ராப் பண்ணது? உங்க தம்பியா என்று கேட்ட அவளின் தலையில் செல்லமாக அடித்துவிட்டு, ஏய், அது என்னோட அண்ணா. என்ன மேம் சொல்றீங்க? அண்ணாவா? பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. அவர் எவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமா, பார்க்க சின்ன பையன் மாதிரி அவ்வளோ ஸ்டைலிஷா இருக்காரு. மேம், அவர் இனிமேல் டெய்லியும் உங்களை ட்ராப் பண்ண வருவாரா? இன்னைக்கு ஈவினிங் உங்களை பிக்கப் பண்ண வருவாரா என்று ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்த நித்யாவை பார்த்து, ஆமா நித்யா, அடுத்த வாரம் எக்ஸாம்ல இதைத்தான் கேட்க போறாங்க. ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு என்று கூறிவிட்டு சுபாவும் அங்கிருந்து புறப்படத் தொடங்கினாள். ஏனென்று தெரியவில்லை, வருணை பார்த்த நித்யா தன் நிலை மறந்து தூரத்திலிருந்து அவனை ரசித்தபடியே நின்று கொண்டிருந்தாள். ஒரு நாள் வருணின் சிநேகிதன் விஸ்வா வருணை காண்பதற்கு அவன் வீட்டிற்கு வந்தான். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும்போது, டே வருண், ஆனாலும் உனக்கு இவ்வளோ கோவம் ஆகாதுடா. உனக்கு பிடிக்காத விஷயத்த உங்க அம்மா பண்ணாங்க, அதுக்காக எங்க எல்லாரையும் விட்டுட்டு இத்தனை வருஷம் நீ பாட்டுக்கு மும்பை போய் செட்டில் ஆயிட்டே. உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நீ டோட்டலாக ஆளே மாறிட்ட. ரொம்ப கோவப்படுற, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டேங்கிற. ஏண்டா, உன்னோட ஒய்ஃபை நினச்சி நீ ஃபீல் பண்ணுறியா என்று விஸ்வா கேட்டதும் வருண் அவனை முறைத்தபடி, டேய், என்ன சொன்ன? வைஃபா? யாரு? அவளா? டேய், அதெல்லாம் அன்னைக்கு நைட்டோட முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது கல்யாணமும் இல்லை, அவன் என் பொண்டாட்டியும் இல்லை என்று கோபத்துடன் கூறிய வருணை பார்த்து, டேய் மச்சான் உர்றா, உடனே டென்ஷன் ஆயிடுவ. சரி, உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கேன், வாடா எங்கேயாச்சும் வெளியே போலாம் என்று கூறி வருணை அவனுடன் அழைத்துச் சென்றான். இருவரும் மூவி பார்ப்பதற்காக ஒரு பிரம்மாண்டமான சினிமா தியேட்டருக்குள் நுழைந்தனர். வருண் மற்றும் விஸ்வா இருவரும் உள்ளே அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருக்க இன்டர்வல் டைமும் வந்தது. இருவரும் சேர்ந்து அந்த தியேட்டரில் அமைந்துள்ள கேண்டீன் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த கேண்டீனை சுற்றி ஒரே கூட்டம், ஒரே சலசலப்பு. ஏதோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த இருவரும் அந்த கூட்டத்தை விலக்கி உள்ளே சென்று பார்த்தனர். பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அங்கே ஒரு இளம்பெண் கேண்டீனில் வேலை பார்க்கும் வாலிபரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். மேம், புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களால எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்ன டிஸ்டர்பன்ஸா? ஓ, அநியாயத்தை தட்டி கேட்டா உங்களுக்கு உடனே டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இங்க பாருங்க, இந்த பாப்கார்னோட சைஸ. இந்த பாப்கார்ன் 500 ரூபாயா? ஒரு நியாயம் வேணாமா? ஆடம்பரமான தேட்டர்னா உங்க இஷ்டத்துக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி விற்பீங்களா? எனக்கு நியாயம் கிடைச்சாகணும். இந்த பாப்கார்ன் வெளியே வாங்கினா 10 ரூபா தான். ஆனா நீங்க இவ்வளோ விலை போட்டு உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நீங்களே கொள்ளையடிக்கிறீங்க. இதுக்கு நீங்க ப்ராப்பரா பதில் சொல்லாம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் என்று அவள் சண்டையிட்டு கொண்டிருக்கும் போது அவள் உடனிருந்த தோழி, ஏ நித்யா, எதுக்குடி இப்படி மானத்தை வாங்குற? பேசாம வா போயிடலாம். ஏய், நீ சும்மா ரெடி. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி பந்தாவான தியேட்டர்ல எல்லாம் ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ ப்ரைஸ் போட்டு விற்கிறாங்க. தியேட்டருக்குள்ள வந்துட்டாங்க, இவங்க நம்ம கிட்ட தானே வாங்கி ஆகணும்னு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு 4 பேர் கேள்வி கேட்டாதான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. என்ன சார் நீங்க எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க எல்லாருக்காகவும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இப்படி கொள்ளையடிச்சுதான் பெரிய பெரிய தியேட்டரு, ஷாப்பிங் மாலு, போயஸ் கார்டன்ல வீடுன்னு கோடி கோடியா கொள்ளையடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏமா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உன்னோட இந்த பாப்கார்ன்ல கொள்ளையடிச்சுதான்
நாங்கள் பாயர்ஸ் கடனில் வீடு வாங்கணுமா? எதுக்குமா அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என்று அந்த தியேட்டரில் வேலை செய்யும் ஊழியர்களும் நித்யாவை பார்த்து கெஞ்சும் குரலில் கேட்டுக்கொண்டிருக்கும்போது வருணின் நண்பன் விஸ்வா, டே வருண், என்னடா இவ பார்க்க இவ்வளோ அழகா மாடலாக இருக்கா, ஆனால் ஒரு பாப்கார்னுக்காக இப்படி பஜாரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா, என்ன பொண்ணுடா இது என்று விஸ்வா கூற நேராக நித்யாவின் அருகே சென்றான் வருண். ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி பிரச்சனை பண்றீங்க என்று குரல் கேட்டதும் வருணை திரும்பி பார்த்த நித்யாவிற்கோ பக்கென்று ஆனது. ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? நான் சும்மா இதோ இந்த பாப்கார்ன் விற்கிற அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தேன் என்று சமாளிக்க தொடங்கினாள் நித்யா. ஐயோ சார், அந்த பொண்ணு சும்மா ரீல் விடுது, இவ்வளோ நேரம் இந்த பாப்கார்னுக்காக அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு. ஐயோ அண்ணா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஏன் பிரச்சனை பண்ண போறேன்? இந்த பாப்கார்ன் எவ்வளோ டேஸ்டா இருக்கு, இதை போய் வெறும் 500 ரூபாய்க்கு விற்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தானே கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப வசனா, எவ்வளோ பாப்கார்னை இவ்வளோ சீப்பான விலைக்கு விற்கிறீங்களே, நீங்க வியாபாரத்தை கவனிங்க. வாடி போலாம் என்று தன் உடன் வந்த தோழியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அங்கிருந்து நைசாக புறப்பட்டாள் நித்யா. டே வருண், என்னடா இது, இவ்வளோ நேரம் யார் சொல்லியும் கேட்காம இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா, உன்னை பார்த்ததும் பொட்டி பம்பா அடங்கி ஓடிட்டா, யாரா இவ? எனக்கு தெரியல மச்சான் என்று வருணும் நித்யாவை பார்த்தபடி கூறிக்கொண்டிருந்தான். ஏய், என்னடி நீ ஏதோ இவ்வளோ நேரம் நியாயத்துக்காக போராடுவேன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருந்த, ஆனா நம்ம மேமோட அண்ணாவை பார்த்ததும் இப்படி அடங்கிட்ட என்று தன் தோழி கேட்க, என்னன்னு தெரியலடி, அவரை பார்த்த உடனே பேச்சே வரல, அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. சீ, அவர் முன்னாடி நான் பாட்டுக்கு பஜாரி மாதிரி கத்திட்டேன். கேவலம் பாப்கார்னுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன், என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாரோ என்ற குழப்பத்தில் தன் தோழியிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள் நித்யா. இப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் நித்யா மற்றும் அவளின் தோழிகள் சிலர் ஒரு வங்கியின் முன் நின்று எதை பற்றியோ தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர். நித்யா சொன்னா கேளுடி, இந்த பேங்க்லயே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். சும்மா இருடி, இது ஒரு மக்க பேங்க், இங்க கஸ்டமர் சர்வீஸ்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும், நம்ம வேற பேங்க்குக்கு போலாம். நித்யா, அதுக்கு இல்லடி மேம், இந்த பேங்க்ல தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்போதான் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கரெக்டா கிரெடிட் ஆகும், சொன்னா கேளுடி. நான் தான் சொல்றேன்லடி, நம்ம வேற பிரான்ச்ல ஓபன் பண்ணிக்கலாம், இங்க ஓவரா அலைய விடுவாங்க, வாங்க போலாம் என்று அவள் தோழிகளிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது வருண் தனது பைக்கை விட்டு இறங்கி அந்த வங்கியினுள் நுழைவதை நித்யா கவனித்தாள். ஒன்றும் புரியாத அவள் அங்கே நின்று கொண்டிருந்த வாட்ச்மேனிடம் சென்று, அண்ணா, இப்போ ஒருத்தர் உள்ள போனாரே, அது யாரு? என்னம்மா, நீ யார கேக்குற? ஐயோ அண்ணா, இப்போ ஒருத்தர் அவ்வளோ அழகா ஸ்டைலா பைக்கை விட்டு இறங்கி ஒரு பிளாக் கலர் ஷர்ட்ல பார்க்க ஹீரோ மாதிரி உள்ள போனாரே. ஓ, வருண் சாரா? அவர் இங்கே தான் வேலை பார்க்குறாருமா, இந்த பிரான்ச் மேனேஜர் என்று அவர் கூறியதும் நித்யாவின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் தெரிந்தது. அப்போது நித்யாவின் தோழிகள், நித்யா, நீ சொல்றதும் கரெக்டு தான், வா நம்ம வேற பிரான்ச்சுக்கு போலாம் என்று அவள் தோழிகள் கூறியதும், லூசாடி நீங்களா, நம்ம ஸ்காலர்ஷிப்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்திருக்கோம், மேம் சொன்ன இடத்துல தான் ஓபன் பண்ணணும், ஸோ நம்ம இங்கேயே ஓபன் பண்ணிக்கலாம், வாங்க வாங்க என்று கூறிவிட்டு துள்ளி குதித்து அந்த வங்கியினுள் நுழைந்தாள். என்னடி இவ அண்ணியின் விக்ரம் மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா, வாங்கடி போலாம் என்று அனைவரும் நித்யாவின் பின்னே சென்றனர். உள்ளே சென்ற நித்யா அந்த டிரான்ஸ்பரண்டான மேனேஜர் அறைக்கு வெளியே நின்றவாறு உள்ளே ஸ்டைலாக தனது சிஸ்டமில் வேலை செய்து கொண்டிருந்த வருணை ரசித்தபடியே நின்று கொண்டிருந்தாள். நித்யா, என்னடி இங்கே நிற்கிற, வா போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஆமாமா, வாங்க போலாம் என்று மேனேஜர் அறையினுள் நுழைய முயன்ற நித்யாவை தடுத்து நிறுத்திய அவள் தோழிகள், அறிவுக்கிட்ட லூசு, அது மேனேஜர் ரூம்டி,
அதுக்குள்ளே ஏன் போற? அது தெரியும்டி. நம்ம இந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம். இந்த பேங்க் பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். வாங்க வாங்க என்று சொல்லி தன் தோழிகளுடன் மேனேஜர் அறையினுள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்த நித்யாவை கண்ட வருணிற்கோ அன்று தியேட்டரில் நித்யா செய்த அலப்பறைகள் மட்டுமே கண்முன் தோன்றின. அதை வெளிக்காட்டாதவாறு, என்ன வேணும்? சார், என்ன ஞாபகம் இருக்கா? நான் உங்க சிஸ்டரோட ஸ்டூடெண்ட் நித்யா. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் என்று கூறிய வருணிடம், ஒன்றும் இல்லை சார், நாங்கள் உங்கள் பேங்க்கில் ஸ்காலர்ஷிப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்கள் பேங்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் ஹைலைட்ஸ்லாம் சொல்ல முடியுமா என்று கேட்ட நித்யாவிடம் தனது ஃபைலில் இருந்த ஒரு பேப்பரை எடுத்து கையில் கொடுத்து, இதோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், படித்து தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு சிஸ்டமில் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான். என்னடி இவரு இப்படி கேஷுவலாக அசிங்கப்படுத்துறாரு, வாடி போயிடலாம் என்று கூறிவிட்டு அனைவரும் அந்த அறையிலிருந்து வெளியே கிளம்ப சட்டென்று மறுபடியும் அறையினுள் நுழைந்த நித்யா, சார், உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? இல்லை சார், ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்க என்று பல்லை காட்டி சிரித்தவாறு கூறிய நித்யாவிடம், வெளியே பேங்கோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணி கேளு என்று வருண் கூறியதும் உம்மென்று தன் முகத்தை வைத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். அடுத்த நாள் காலையில் வருண் அந்த வங்கிக்கு வேலைக்கு வருவதற்கு முன்பாகவே நித்யா அவள் ஸ்கூட்டியுடன் வங்கி வாசலில் வருணிற்காக காத்து கொண்டிருந்தாள். தனது பைக்கை அங்கு பார்க் செய்த வருணும் நித்யாவை பார்த்துவிட்டு எதுவும் கூறாமல் உள்ளே நடந்து சென்றான். சிறிது நேரத்தில் அவன் அறையின் உள்ளே நுழைந்தாள் நித்யா. ஏய், நீயா? என்ன வேணும் உனக்கு? இல்லை சார், நேற்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்? ஏய், இது என்ன சிம் கார்டா? நீ ஓப்பன் பண்ணதும் ஆக்டிவேட் ஆகியிருக்கும். ஓ, அப்படியா சார், ஓகே ஓகே என்று அங்கிருந்து கிளம்பி விட்டாள். டே வருண், யாரா இவ? இவளை பார்த்தாலே செம்ம காண்டாவது, எப்போ பார்த்தாலும் சும்மா தொணன்னு என்று எரிச்சலாக புலம்பிக் கொண்டிருந்தான் வருண். அடுத்த நாள் வருணின் அறையில், சார், ஏடிஎம் கார்டு எப்போ கிடைக்கும்? சார், பின் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது? சார், பின் நம்பர் மறந்துட்டா என்ன பண்ணணும்? சார், செக் புக் எப்போ கிடைக்கும்? சார், அமௌண்ட் கிரெடிட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? சார், போன மாதம் என் அக்கௌண்ட்லேருந்து 27 ரூபாய் உங்கள் பேங்க்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க சார். இப்படி தினமும் ஒரு கேள்வியுடன் வருணை பார்க்க வந்து விடுவாள் நித்யா. கேள்விக்கான பதிலை தேடி அல்ல, வருணை தினமும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் கேள்விகளை தயாரித்து கொண்டு ஓடி வருவாள். இப்படியே நித்யா தினமும் அந்த வங்கிக்கு வருவதை வாடிக்கையாக்கி கொண்டாள். ஆனால் நித்யாவின் இந்த நடவடிக்கை வருணிற்கு கோபத்தை உண்டாக்கியது. ஒரு நாள் அந்த வங்கியில் உள்ள இருக்கையில் அமர்ந்தவாறு அறையினுள் உள்ள வருணை வெகு நேரம் ரசித்தபடியே பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. இதை கவனித்து ஆத்திரம் கொண்ட வருண் வேகமாக அறையை விட்டு வெளியேறி நித்யாவிடம் வந்தான். ஏய், உனக்கு இங்கே என்ன வேலை? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க, மரியாதையாக கிளம்பு. சார், நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சார், உங்கள் பேங்க்கில் கஸ்டமர் இவ்வளோ நேரம் தான் இங்கே இருக்கணும்னு ரூல்ஸ் ஏதாவது இருக்கா என்ன என்று கிண்டலாக கேட்ட நித்யாவை முறைத்துவிட்டு அங்கிருந்து கோபத்துடன் வெளியேறினான் வருண். சிறிது நேரத்தில் உள்ளே வந்த வாட்ச்மேன் நித்யாவிடம், ஏமா, நீதானே நித்யா? உங்களை வருண் சார் வெளியே கூப்பிட்டாரு, ஏதோ உங்ககிட்ட பேசணுமா என்று அவர் கூறியதும் துள்ளி குதித்து வெளியே ஓடினாள் நித்யா. அந்த வங்கிக்கு சற்று தள்ளி ஒரு மரத்தின் அடியில் நின்று சிகரெட் பிடித்தவாறு டென்ஷனாக நித்யாவிற்காக காத்து கொண்டிருந்தான் வருண். வருணின் அருகே சென்ற நித்யாவும், சார், நீங்கள் தம்லாம் அடிப்பீங்களா? சும்மா சொல்லக்கூடாது, தம் அடிக்கும்போது கூட ஸ்டைலாக தான் இருக்கீங்க என்று நித்யா சொன்னதும் சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு
தனது ஷூவால் அதை அணைத்தான் வருண். இங்க பாரு நித்யா, நானும் கொஞ்ச நாளா கவனிக்கிறேன். டெய்லி என்னை பார்க்க வர. என்ன, என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்று வருண் கேட்டதற்கு வெக்கப்பட்டவாறே தலையாட்டினாள் நித்யா. சரி வா, பைக்ல ஏறு என்று கூறிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தான் வருண். சார், நிஜமாவா? உங்க பைக்லையா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட நித்யாவிடம், ஏய், எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் ஏறடி. ஓகே சார், கோவப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அவ்வளவு மகிழ்ச்சியுடன் வருணின் பின்புறம் அமர்ந்து கொண்டாள். ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையோரம் வருணின் பைக் நின்றது. அந்த சாலையின் ஓரம் வருண் மற்றும் நித்யா இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். இங்க பாரு நித்யா, நீ பண்ற விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நானும் கவனிக்கிறேன். நான் எங்க போனாலும் என் பின்னாடியே சுத்துற. எப்ப பார்த்தாலும் என்னை ஏண்டி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க? நீ பார்க்குற பார்வையே சரியில்லை. இதெல்லாம் எனக்கு தப்பா தோணுது. எப்படி சார் தோணுது? நான் உங்களை சைட் அடிக்கிற மாதிரி தோணுதா? நித்யா, விளையாடாத. சார், நான் விளையாடல, நிஜமா தான் சொல்றேன். அதான் உண்மை. எனக்கு உங்களை பார்த்த உடனே ஏதோ ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களை அடிக்கடி பார்க்கணும் போல இருக்கு. உங்க கூட பேசிட்டே இருக்கணும்னு தோணுது. அதான் இப்படி சப்ப ரீசன் சொல்லி டெய்லி உங்களை பார்க்க வரேன் என்று வெக்கம் கலந்த புன்னகையுடன் கூறிக்கொண்டிருந்தாள் நித்யா. என்ன லவ் பண்றியா என்று வருண் கேட்டதற்கு ஆமாம் என்று தலையசைத்தாள். ஏய், என்னை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? எதை வச்சு என்ன லவ் பண்ற? அம்மா, உனக்கு என்ன வயசாகுது? அது 20 என்று தயங்கியவாறே கூறினாள் நித்யா. 20 வயசு? காலேஜ் தானே படிக்கிற. எனக்கு என்ன வயசுன்னு தெரியுமாடி? எனக்கு 32 வயசு. ஐயோ சார், என்ன சொல்றீங்க? 32 வயசா? பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. எவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமா சின்ன பையன் மாதிரியே இருக்கீங்க. பைத்தியக்காரி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டி. சார், நானும் சீரியஸா தான் சொல்றேன். நான் உங்களை லவ் பண்றேன். இங்க பாரு நித்யா, உனக்கும் எனக்கும் நிறைய வயசு வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த காலத்துல எல்லாம் எவ்வளோ ஏஜ் கேப்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களாம் ஹாப்பியாக தானே இருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் கேர். என்னடி பேசுற? அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். சார், சும்மா மிரட்டாதீங்க. நீங்கள் என்ன எவ்வளோ அடித்தாலும் சரி, எவ்வளோ திட்டினாலும் சரி, நான் உங்கள் பின்னாடி சுற்றி சுற்றி உங்களை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்று வருண் கூறியதை கேட்டு நித்யா வாயடைத்து போனாள். சார், என்ன சொல்றீங்க? போய் சொல்லாதீங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்று வருண் கூறியதும் நித்யாவின் கண்களோ கண்ணீரால் நிரம்பியது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடு நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த ஒரு புது அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.